கிளமங்கலம் பகுதியில் படமாக்கப்பட்ட சோனியா அகர்வால் உள்ளிட்டோர் நடித்த பருத்தி திரைப்படம் ஓசூர் உள்ளிட்ட 53 திரையரங்குகளில் வெளியீடு. சோனியா அகர்வால் உள்ளிட்ட பிரபலமான நடிகர்கள் நடித்துள்ள பருத்தி திரைப்படம் கிறிஸ்துமஸ் வெளியீடாக தமிழ்நாடு முழுவதும் 53 திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. படத்தில் நாயகியாக சோனியா அகர்வால் நடித்துள்ளார். குழந்தை நட்சத்திரங்களாக திலீப், வார்ஷிட்ட, சுகன்யா இருவரின் நடிப்பு படத்திற்கு பெரிய பலமாக அமைந்துள்ளது. குட்டிப்புலி சரவணன் அண்ணன் தம்பியாக நடித்துள்ளார். ஓசூரில் உள்ள ராகவேந்திரா திரையரங்கில் இத்திரைப்படம் வெளியாகி 5வது நாளாக நல்ல வரவேற்பு பெற்றுள்ள இந்த நிலையில் திரைப்பட குழுவினர் நேற்று ஓசூரில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். இது குறித்து திரைப்பட இயக்குனர் ஏ. குரு பேசுகையில், ஓசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை, கிளமங்கலம், விதிரெட்டி ஆகிய பகுதிகளில் படம் பிடித்துள்ளோம். ஜாதி பாகுபாடு மையமாக வைத்து படத்தை இயக்க உள்ளேன். ஜாதி இல்லை என கூறும் நிலையில் இன்றும் கிராம பகுதிகளில் சாதி கொடுமைகள் தொடர்கிறது. நான் அனுபவித்த வழியை சாதிக்கு எதிராக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிருப்பதாக கூறினார். தயாரிப்பாளர் கோதண்டன் அவர்கள் பேசுகையில், ஜாதிகளுக்கு எதிரான கதைக்களமாக உருவாக்கியுள்ளோம். இயக்குனரின் மகனும் எனது மகளும் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்துள்ளனர். நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. நான் சார்ந்த ஓசூரில் இப்படம் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப நாளா நாங்க இந்த பருத்தி என்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கோம் கோதண்டான் கம்பெனில இருந்து. இதுக்காக நாங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். பட் இது எல்லாமே இங்க லோக்கல்ல, ஒசூர் லோக்கல்ல இருக்கிறதுனால, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே எல்லாமே பிடிச்சிருக்கிறதுனால என்னுடைய ஊர்ல என்னுடைய படம் ஓடணுன்றது என்னுடைய ஆசை. 2வது, இந்த படத்துல டைரக்டர் குரு சார் அவருடைய சமத்தை ரொம்ப போட்டிருக்காரு. அவர் வெற்றி, அவருக்கு சமம்னா சொல்லணும்னா சில வார்த்தைங்களாம் சொல்ல முடியல. எவ்வளோ வாட்டி அழுந்திருக்காரு ஆள் கூட. படத்துல என்னுடைய டாக்டரை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் குரு சாருடைய பையன் ஏடி பார்த்தா, மூர்த்தி, கிருஷ்ணா, நாகேஷ் அண்ணா, மஞ்சுநாத், ரகு, அப்புறமா நம்ம பையன் எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலும் மேலும் நீங்க மீடியாக்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கதை ஒரு கிராமத்து கதை தான். ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட படம் தான் இது. ஒரு சின்ன பசங்க மனசுல ஜாதின்றது இல்லை, ஆனா இருக்கிற பெரியவங்க அவங்க மனசுல ஜாதின்ற வெறியை போட்டுறாங்க. அது என்ன, அது முன்னாடி போக 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 இவங்களுக்கு ஜாதின்ற வெறிய தானாவே ஆரம்பமாயிடுது. எல்லாரும் சொல்றாங்க ஜாதின்றது இல்லைன்னுட்டு. இன்னைக்கும் கிராமத்துல ஜாதின்றது ரொம்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்க ரொம்ப பார்த்து அனுபவம் கூட பட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருமே சொல்லலாம் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜாதி ஒழிச்சிருக்கோம், ஆனா இன்னும் ஒழில. என்னைக்கு எங்க மக்களுக்கு ஜாதின்றது ஒளிதான், அன்னைக்குதான் நாங்க சுதந்திரம்ன்றது ஒரு இது இருக்குது. இந்த படத்துக்கு அடுத்து இந்த ஜாதின்றது ஒளியணும்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். என் பேர் கோதண்டன். எங்களுக்கு கோதண்டான் ஓன் ப்ரொடியூஸ் தான். தயாரிப்பாளர் நாங்க தான். ரொம்ப நன்றி. குருசேகர் என் பேர். இந்த படத்தோட இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் முதலாளிக்கு கோதண்டன் கோ என் லட்சு கணேஷ் இரண்டும் இணைந்து தயாரித்த படம் தான் பருத்தி. அந்த கம்பெனியில் நான் படம் பண்ணேன். இந்த பருத்தின்ற ஒரு படம். இந்த கதையை பற்றி திருப்பி நான் ஷார்ட் பீரியடில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்னட்டி, தென்கனி கோட்டா, கௌதாலம் இந்த பெதிரெட்டி, இந்த சேலமங்கலம், இந்த சுற்றி தான் இந்த கதையை நான் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போர்ட் பண்ண ஒரு இந்த மக்கள். அப்புறம் நான் ஸ்டே பண்ண இடம் சிட்டி லைட்ஸ் அப்படின்ற ஹோட்டல், சிட்டி லாட்ஜ் அப்படின்ற ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஸோ இங்கே எல்லா மக்களும் எங்களுக்கு பயங்கரமான கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த ஊரில் நான் மீண்டும் இந்த ஊரில் தான் திருப்பி ஒரு படம் பண்ண போகிறேன். ஏன்னா அவ்வளோ அன்பு பாசம் இந்த மக்கள் எனக்கு கொடுத்தாங்க. அதேமாரி இந்த படத்தை இந்த ஊரில் நிறைய முதலாளி கஷ்டப்பட்டு இதில் ரிலீஸ் பண்ணி அவனோட அடம் பிடிச்சி இந்த தேட்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணார். என் முதலாளி ரொம்ப நன்றி சொல்கிற இந்த படத்தை இவ்வளோ பாராட்ட வைக்கிறாரு. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தோட கதாநாயகி என்னோட முதலாளியோட பொண்ணு வர்ஷிதா, என்னோட பையன்
இந்த படத்துல அவன் ஒரு கதாநாயகனை பண்ணிருக்கேன். இவங்களை 2 பேர் வச்சுதான் கதையை நவுத்துறேன் இந்த கதையில. ஸோ இந்த கதையில இந்த படத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்தவன் தான். இந்த குக்கிராமத்துல வந்து நான் வளரும் போது அந்த கிராமத்துல வந்து என்ன பண்ணேன்னா, இந்த மேல் சாதி தட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை போட்டு நுழைக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் வலியை சுமந்து அதை சிரிங்கில் எடுத்து வச்சிருக்கேன். 2 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப் டவுன் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதில் 2 விஷயம் தான் அதில் சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கு புரிதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றையும் தெரியாத பசங்களை வந்து ஜாதியை உள்ள திணிக்கிறாங்க. அந்த திணிக்கும் போது அதுங்களுக்கே தெரியல ஏன் நம்மள சாதின்னு சொல்கிறாங்க, நீ யாரு நான் யாருன்னு சொல்கிறாங்க, நம்ம யாரு தான் அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி உருவாக்குறாங்க. அந்த கேள்வி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது. அந்த குழப்பத்துக்கு விடையே அவங்களுக்குள்ளேயே இல்லை. ஸோ அந்த விடையை நான் கொடுத்துருக்கேன் இந்த படத்தில். அவங்களுக்கு அந்த விடை குழப்பத்தில் இந்த விடையை நான் கொடுத்துருக்கேன். இந்த விடை என்னன்னு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியல. சோனியா அகர்வால் மேடம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவங்களுக்கு இந்த படத்தில். என் பசங்களுக்கும் இந்த படத்து எல்லா ப்ரெஸ் மீடியாவும் ப்ரெஸ் மக்களும் இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5, 5க்கு 3, 5க்கு 2 இப்படி தான் என்னோட பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் மீடியா மக்கள் என்னை கொண்டாடுறாங்க, பத்திரிகை நிருபர்கள் கொண்டாடுறாங்க. திருப்பியும் அதே மக்களை தான் சந்திக்கிறேன், அதே பத்திரிகை நிருபர்களை தான் சந்திக்கிறேன். திருப்பி வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு வரதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரீங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நீங்களும் பாருங்கள். இந்த படத்தை பார்த்து நல்லா எழுதுங்க. திருப்பி உங்களை சந்திக்கிறேன். என்ன மாதிரியான வரவேற்பு? ரொம்ப அழகா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், இந்த சைடில் அந்த ஊர் பேர் சடன்லி வரல எனக்கு. பெரிய ரிப்போர்ட் எல்லாம் 4 ஷோ ஓடுது. அங்கெல்லாம் நல்ல வரவேற்பு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை ஆடியன்ஸ்க்கு எடுத்து போய் கொடுத்துட்டேன். ஸோ ஆடியன்ஸ் கையிலையும் கொடுத்து அந்த ஆடியன்ஸும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான் மீண்டும் இந்த சக்ஸஸ் மீட்டிங்கில் உங்களை கண்டிப்பாக திருப்பியும் சந்திப்பேன். ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஏடி பார்த்தா, என் அண்ணன் நாகேந்திர அண்ணன், மஞ்சு, என்னோட முதலாளியோட மச்சான் சிவா அண்ணன். ஸோ இவங்க எல்லாம் சப்போர்ட்டட். இவங்களோட ஒத்துழைப்பில் தான் இந்த படத்தை நான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவங்கெல்லாம். ஸோ தேங்க்யூ மீடியா நம்பர். இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இங்கே மூவி பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் கோதண்டன் அங்கிள், அப்புறம் லட்சு கணேசன், அப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசென்ட் பண்ண டேடி, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்த ஏடி ப்ரோ, பார்த்தா, அப்புறம் எங்கள் அண்ணன் ரகு அண்ணன், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். என் பேர் வர்ஷிதா. நான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கேன். தேங்க்யூ டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டைரக்டர் குரு அங்கிள். எனக்கு ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இந்த மூவியில். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்னை நம்பி எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த குரு அங்கிளுக்கு தேங்க்யூ. அண்ட் என்னோட டேடி ப்ரொடியூசர், அவரால் தான் என்னால் படத்துக்கே வர முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ஷுட் தேங்க் மை டேட் ஃபர்ஸ்ட். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் அ ரியலி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு கிராமத்தெல்லாம் சுற்றி பார்த்து நடந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இட் வாஸ் ரியலி குட் ஆக்டிங் வித் மை கோ ஆக்டர் திலேஷ். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னுமே கண்டினியூ ஆகுது. அதுதான் ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்குது எனக்கு. And I'm very honored that I shared a screen with Sonia Agarwal ma'am. எங்களுது ரொம்ப சீன்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல சீன்ஸ் இருக்கு. So I'm happy. I'm really happy about this. Thank you. டைரக்டர் ஃபர்ஸ்ட் சிட்டி லார்ஜுக்கு வந்து இந்த வராட்டி அவர் வந்து அப்புறமா எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ். நானும் இந்த ஃபிலிமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து எனக்கு ஒரு ரோலாக கொடுத்தாரு. இந்த ஃபிலிம் வந்து இங்கே நம்ம டெய்னிகோட்டா பக்கத்தில் கெல்மங்கலம் பக்கத்தில் சின்னட்டி பித்ரெட்டி அங்கே தான் அந்த ஃபிலிம் எல்லாம் எடுத்து இது பண்ணுது. அவர் டைரக்டர்ஸ் தான் எனக்கு ஒரு முக்கியமான நல்ல ரோல் கொடுத்து ஆக்ட் பண்ணாரு. அவர் சோனியா அகர்வாலோட பெரிய பையன் ஒரு ரோல் கொடுத்தாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுபவம்? ஃபர்ஸ்ட் அனுபவம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இது பண்ண அவ்வளோ தேங்க்ஸ். உங்க பேர்? ரோஷன். ஆக்சுவலி இந்த மூவில ஏடியா நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்ற ஒரு பாரதியார் சொன்னது மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளை வச்சுட்டு ஒரு கதையை மிக சிறப்பாக எடுத்து கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர். சீரியஸாக அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப்.
அதே மாதிரி நம்ம மாரி செல்வராஜ் மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங் டைரக்டர் கண்டிப்பா நம்ம சார் வருவான்ற ஒரு இதே கிடையாது, கண்டிப்பா வருவாரு. ஸோ குழந்தைங்களை பத்தி சொல்லணும், குழந்தைங்க மிக சிறப்பா நடிச்சிருக்காங்க. முதல் படம் மாதிரியே இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் ஷார்ட்ஸ் பிளான் பண்ணும்போது நிறைய 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 ஆக்சுவலி சம்மர்ல எடுத்ததுனால நிறைய ப்ராப்ளம், அது இல்லாமல் புழுதி காட்டில் எடுத்ததுனால கிராமத்தில் எடுத்ததுனால அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பசங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இதுக்கு கண்டிப்பா குரு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். அவர் அப்படி ஒரு கதை களத்தை எடுத்திருந்தாரு. ஸோ பேக் அண்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோதண்டா சார் ப்ரொடக்ஷன் வைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அவர் கேட்ட எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஸோ கோதண்டா ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். உங்க பேர்? என்னோட பேர் பார்த்தா, நான் இதோட 6th மூவி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.